எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஆக்சிஸ் பேங்க் அண்ட் டாக்டர் ரெட்டி ஷேர்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சிஸ் பேங்க் வந்து இந்த குவார்டர்ல 5806 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 4% வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த குவார்டர்ல அவங்க 13,560 கோடி வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 0.8% தான் வந்து இன்க்ரீஸ். பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு. 4.05% இருந்தது லாஸ்ட் இயர். இப்போ வந்து 3.8% வந்து குறைஞ்சிருக்கு. அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கிறதும் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதும் இந்த பேங்க் ரிசல்ட்ல இருக்கிற நெகட்டிவ் தான். அவங்களோட டெபாசிட்ஸ் வந்து 9% குரோ ஆயிருக்கு. அவங்களோட அட்வான்சஸ் வந்து 8% குரோ ஆயிருக்கு. அவங்களோட அசட் குவாலிட்டி பார்த்தா கிராஸ் என்பிஏ வந்து 1.57% இருக்கு. நெட் என்பிஏ வந்து 0.45% இருக்கு. அதே மாதிரி அவங்க ஸ்லிப்பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8200 கோடி வந்து ஸ்லிப்பேஜஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன்ஸா வந்து 3948 கோடி வந்து அவங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஷேர் பிரைஸ் வந்து 1064 ரூபாயில இருக்கு. லாஸ்ட் 1 மந்த்ல 13% வந்து ஷேர் பிரைஸ் கீழே விழுந்திருக்கு. அதோட பிஇ வந்து 11.95, புக் வேல்யூ வந்து 580, பிரைஸ் டு புக் வந்து 1.8. அடுத்து டாக்டர் ரெட்டி வந்து இந்த குவார்டர்ல 1418 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது இயர் ஆன் இயர் வந்து 2% இன்க்ரீஸ். பட் ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 11% வந்து ப்ராஃபிட் வந்து கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி கம்பெனியோட ரெவன்யூ அப்படின்னு பார்த்தா இந்த குவார்டர்ல 8572 கோடி வந்து டாக்டர் ரெட்டி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 11.4% வந்து இன்க்ரீஸ். பட் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 0.5% வந்து ரெவன்யூ வந்து கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 16.54 வந்து குறைஞ்சிருக்கு. இது லாஸ்ட் இயர் 18.09 இருந்தது. லாஸ்ட் குவார்டர்லயும் 18.5 இருந்தது. இப்போ வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அவங்களோட ஒட்டுமொத்த சேல்ஸ்ல 7.5% வந்து நாங்க ஆர்என்டிக்கு செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட ஃபியூச்சர் பைப்லைன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அவங்களோட என்ஆர்டி பிஸ்னஸ் அண்ட் செமிக்ளூடைட் இந்த ரெண்டு ட்ரக் வந்து அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்களோட ரெவன்யூல பெரிய பங்கு வகிக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கம்பெனி ரிசல்ட்ஸோட ஃபுல் டீடைல் அனாலிசிஸ் வந்து நம்ம சேனல்ல தனி வீடியோவா போட்டிருக்கோம். இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. குறிப்பா டாக்டர் ரெட்டியில அவங்களோட பைப்லைன் ப்ராடக்ட்ஸ் என்ன, அதோட என்ன ஸ்டேஜஸ்ல இருக்கு, அதுல அவங்களோட காம்படிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க.